இந்த பிளேனோட ஸ்பீடு ரொம்ப வேகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ வேகமா போறது நமக்கு ஆபத்து தான். அதனால கொஞ்சம் ஸ்லோவா போங்க. நீ ஒரு ஜூனியர், நீ எனக்கு சொல்லித்தர தேவையில்லை. நான் இந்த பிளேனோட கேப்டன். என்ன செய்யணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். போய் உன் வேலையை பாரு. நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம கிட்ட பாராசூட் இருக்கு. அது மூலமா கீழே இறங்கிடலாம். கவலைப்படாத. இதனால நமக்கு எதுவும் ஆகாது. பயப்படாம இரு. ஓடுங்க ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க, சீக்கிரம் இங்க இருந்து ஓடுங்க. வானத்துல இருந்து ஏதோ ஒரு பொருள் நம்மள நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்கு. ஓடுங்க ஓடுங்க, எல்லாரும் இங்க இருந்து ஓடி போயிடுங்க. நமக்கு பெரிய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் போங்க, ஓடுங்க. நாம எப்படியாவது அந்த பிளேனை இங்க இருந்து கொண்டு போயே ஆகணும். இல்லனா ப்ரொஃபசர் பம்கின் நம்ம மேல ரொம்ப கோவப்படுவாரு. ஓ, இங்க பாரு, நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்க? நீ கவலையே படாத. நாம பிளேனை கண்டுபிடிச்சிடலாம். கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த டோலக்பூருக்கு வந்ததுக்கு உண்மையிலேயே நாம ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும். ஆமா ஆமா, நீ சொல்றது 100க்கு 100 உண்மைதான். நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த ஊரோட மகாராஜா ரொம்ப ரொம்ப கருணை மனம் கொண்டவராம். இங்க பீம்னு ஒரு குட்டி பையன் இருக்கான். அவனோட அட்வென்ச்சரஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் இங்க ரொம்ப பிரபலம், தெரியுமா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, வாங்க நாம போய் மகாராஜாவை பார்க்கலாம். அவரை நேரா பார்த்து உதவி கேட்கலாம். ஆக்சுவலி எங்க பிளேன் கிராஷ் ஆயிடுச்சு. அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுது. அதுக்காக தான் உங்களை தேடி வந்திருக்கோம். அது நார்மலான பிளேன் இல்ல மகாராஜா. நீங்க ப்ரொஃபசர் பம்கிங்க பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பிளேன் அவருடைய இன்வென்ஷன் தான், ரொம்ப விசேஷமானது. இந்த பிளேனை நாங்க அங்க கொண்டு போலனா அப்புறம் ப்ரொஃபசர் எங்க மேல ரொம்ப கோவப்படுவாரு. அவரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. கண்டிப்பா நாங்க உங்களுக்கு உதவி செய்வோம். வா பீம் வா, நீ சரியான நேரத்துக்கு தான் இங்க வந்திருக்க. நம்மள பார்க்க சில விருந்தாளிங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஹலோ பீம், உன்னை சந்திச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத கண்டிப்பா மேல இருக்கிற கடவுள் தான் நமக்காக அனுப்பி இருக்காரு. இவ்வளவு பெரிய சிம்மாசனத்துல இப்படி அற்புதமான காத்து வாங்குறது சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். இந்த காத்து அற்புதமா இருக்கு. இது என்னது சொல்லுவீங்களா? இது ஒரு மிஷன். இது காணாம போன பிளேன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஆனா எப்படி? இப்போ பிளேன் பக்கத்துல உள்ள திசையில தான் இருக்கு. ஆனா அந்த திசை இப்போ இந்த பக்கம் போற மாதிரி இருக்கு. அந்த திசை இப்போ இங்க இருந்து எங்க இருக்குன்னு தெரியணும். ஓ கிரேட். இப்போ நம்ம பிளேனை இந்த பக்கமா தான் தேடி போகணும். இதுதான் கரெக்டான டைரக்ஷன். ஆனா இந்த நதியை நாம எப்படி கடந்து போறது பீம்? ஆனா நம்ம இந்த தண்ணியை இப்ப எப்படி தாண்டி போறது? இது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு.
கிரேட் பீம், எங்களுடைய உயிரை காப்பாத்தினதுக்கு உனக்கு ரொம்ப நன்றி. உன்னை நாங்க மறக்கவே மாட்டோம். நம்ம நதியோட அந்த பக்கம் போறதுக்கான வழி கிடைச்சிருச்சு. இத வச்சுட்டு என்ன பண்றது சுட்கி? என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். ஹை. இந்த பசங்களுக்கு புத்திசாலித்தனம் ரொம்ப அதிகமா இருக்கு. புத்திசாலி குழந்தைங்களா இருக்காங்க. என்ன அற்புதம் இல்ல? இனிமே நெருப்பு பத்த வைக்க அந்த 2 கல்லை வச்சுக்கிட்டு நாம கஷ்டப்படவே வேண்டாம். சாப்பாடு சீக்கிரமா வேகிற அளவுக்கு இது எவ்வளவு சூடா இருக்குதுன்னு நீயே பார்த்தல. பாத்தீங்களா கேப்டன், இந்த ஜனங்க நம்ம பிளேனை எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு நீங்களே நல்லா பாருங்க. ஆமா, இவங்க என்ன மக்கள்னே தெரியல. இவங்க எல்லாரும் ஆதிவாசிங்க. இவங்களுக்கு பிளேனை பத்தி ஒண்ணுமே தெரியவே தெரியாது. இவங்க கிட்ட நாம ரொம்ப ஜாக்கிரதையா தான் பேசணும். பீம், அட இவரு டோலக்புரத்துல இருக்கிற பீம் தான்ப்பா. அடடா பீமா, வா வா வா, உனக்கு நாங்க என்ன உதவி செய்யணும்னு சொல்லு. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிற நம்ம விருந்தாளிங்களோட விமானம் ஒண்ணு நம்ம நகரத்துக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல விழுந்திருக்கு. விமானமா? விமானம்னா அப்படிப்பட்டது என்னவா இருக்கும்? அது எங்க இருக்கும்? அங்க பாருங்க, அதுதான் ஆகாய விமானம். நீங்க என்ன பேசுறீங்க? இத கடவுள் எங்களுக்காக வானத்துல இருந்து அனுப்பி இருக்காரு. கொஞ்சம் மன்னிக்கணும், நீங்க இத பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல, இது எப்போ எங்க கிட்ட கிடைச்சதோ அப்பத்துல இருந்து எங்களோட வாழ்க்கை தரம் மாறி போயிடுச்சு. இதுல இருந்து அற்புதமான காத்து வருது. அதே மாதிரி நான் உட்கார்றதுக்கு அற்புதமான ஒரு சிம்மாசனமும் கிடைச்சிருக்கு. இப்ப சொல்லு, இது அதிசயம் தானே? நீங்க சொல்றது ஃபேன். நீங்க சொல்ற மாதிரி அந்த காத்து கேஸ் பினிஷ் ஆயிடுச்சுன்னா வராது, அது அப்படியே நின்னுடும். நீங்க என்ன சொல்றீங்க? இப்படி கேஸ் தீந்து போயிடுச்சுன்னா அப்புறமா இந்த பிளேன் எந்த விதத்திலயும் பயன்படாம போயிடும். அப்புறம் உங்களுக்கு நெருப்ப பத்த வைக்கிறதுக்காக நாங்க ஒரு லைட்டரை பரிசா கொடுக்கறோம். இந்தாங்க. ஓ சரி சரி, இப்போ நீங்க இத கண்டிப்பா எடுத்துட்டு போகலாம். ரொம்ப நன்றி மகாராஜா, ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியவே இல்ல. உங்களுக்கு நாங்க 2 பேரும் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீங்க நன்றி சொல்றதா இருந்தா பீமுக்கும் அவனோட நண்பர்களுக்கும் தான் சொல்லணும். எஸ் ஆஃப் கோர்ஸ். பீம், நீங்களும் உங்க நண்பர்களும் எங்களுக்கு உதவி செய்யாம இருந்திருந்தா எங்களுடைய பிளேன் எங்களுக்கு திரும்ப கிடைச்சே இருக்காது. நன்றி எல்லாம் வேண்டாம், இது எங்க கடமை தான்.